வணக்கம். நமது இப்போ கீழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து மற்றொரு படைப்பான லாங்லி சிறப்புன்னு தயார் பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ இந்த மருந்து லாங்லி பார்த்தீங்கன்னா அனைத்து நோய்களுக்குமே முன் உதாரணமாக இந்த மருந்தை கொடுத்து மற்ற மருந்துகளை கொடுக்கும் துணை மருந்தாக கொடுக்கும்போது இந்த மருந்து நல்லா வேலை செய்யும். இப்போ அந்த மருந்தில் என்னென்ன சேர்க்குறோம்ன்றது மூலப்பொருளை இப்போ சொல்கிறேன் நான். நிலவேம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைரஸ் காய்ச்சல், நீண்டநாள் காய்ச்சல், அப்புறம் வந்து தோல் நோய்களுக்கு மற்ற எல்லாத்துக்கும், அது கல்லீரலுக்கு, மெயினாக கல்லீரலுக்கு வந்து புதுப்பிக்கத்தன்மை வந்து நிலவேம்புக்கு உண்டு. கீழாநெல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சக்காமலை இப்போ வந்து சிறுநீரக வந்து ஒழுங்குபடுத்த நீரை வந்து ஒழுங்குபடுத்தி வெளியெடுத்து கொண்டாடுறதுக்கு, மற்றபடி வந்து கைப்படஸ் ஏபி வைரஸ்களை கேட்குற மருந்து வந்து கீழாநெல்லி. கடுகுரோயினி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்லீரலில் புதுப்பிக்கத்தன்மை உண்டு, புது செல்லுகளை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு. கல்லீரல் கெட்டுப்போகுது, பாதிப்படையுன்னு சொன்னால் உடனே இந்த மருந்து கொடுத்தா கிளியர் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. கடுகுரோனியோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்லீரல் வந்து அதாவது சுருங்குன்னு சொல்கிறதா விரிவடை செய்யும். அது பெருசாக இருந்தாலும் சமநிலை கொண்டாடும். ரெண்டாவது வந்து கல்லீரல்னால பாதிப்படைய போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த மருந்து எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக கல்லீரல் பாதிப்பு வந்து வெளிவிடலாம். மூணாவது வந்து உடல் உஷ்ணம், அதாவது தொடர்ந்து காய்ச்சல் வருது பார்த்தீங்களா, தொடர் காய்ச்சல், அதை சரி பண்ண பாக்டீரியா வைரஸை சரி பண்ணி கொடுக்குற தன்மை உனக்கு அற்புதமான மருந்து கடுகுரோனி. கோரைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கோரைக்கிழங்கு வந்து நம்ம உடல் வெளியிலிருந்து குடல் அலர்ஜி எல்லாத்தையுமே, வாந்தி பேதி அந்த எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய தன்மை கோரைக்கிழங்கு உண்டு. அப்போ மாதோட கோளாறுகளும் சரி பண்ணக்கூடியது கோரைக்கிழங்கு உள்ளது. இந்த அற்புதம் அந்த கல்லீரலில் சேர்ந்து வேலை செய்ய வைக்கும். கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா ரத்த சுத்தியாகவும் இருக்கும். கல்லீரலுக்கு வந்து கல்லீரல் புதுப்பிக்க தன்மை உண்டு. உங்களுக்கு வந்து அயன் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். முடி உறுதல், நரம்பு வலி எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய கரிசலாங்கண்ணி. ஆமணுக்கு பார்த்தீங்கன்னா குடல் வீக்கம், உடல்ல இருந்து வீக்கம், அப்புறம் வந்து மலச்சிக்கல், அப்புறம் வந்து உங்களுக்கு நரம்பு வலி எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய ஆமணுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை சரி பண்ணிக்கும், கல்லீரல் நல்லா வேலை செய்யவே தூண்டும். துணை மருந்துகள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6 வகை மருந்துமே வந்து நம்ம வந்து லிவரை நல்லா நச்சுத்தன்மை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தி பண்ணி கொடுத்து, இப்போ ஏதாவது மருந்துகள்னால வர சைடு எஃபெக்ட் எல்லாம் இந்த மருந்துகள் எடுத்துக்கிறதுனால லிவர் பாதிப்படைஞ்சா அந்த நச்சுத்தன்மை வெளியேற்றும். உடலில் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது நச்சுத்தன்மை தான் வெளியேற்றும். உடல் வந்து ஆரோக்கியத்துக்கு முன்னுரமான மருந்து இந்த 6 சேர்ந்து கூட்டு மருந்தாக வேலை செய்யணும்ல. உங்களுக்கு அனைத்தும் வருமே இந்த மருந்து எடுக்கணும். எல்லா நோய்க்குமே துணை மருந்தாக முதல்ல லிவருக்கு எடுத்தீங்கன்னா அந்த மருந்துகள் வந்து அந்த உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி கொடுக்கும், உடம்பு சுறுசுறுப்பு கொடுக்கும், ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கும், உடலில் கழிவுகளை வெளியேற்றும். இப்போ வந்து லாங் லீவ் சிறப்பு காய்ச்சல் மூலப்பொருள் சேர்றதை இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறேன் நான். கொட்டுங்க, கொட்டு. நிலவேம்பு பார்த்தீங்கன்னா நிலவேம்பு சிறப்பு 4 அண்டாவிலே வந்து ஒரே ஈக்குவலாக வந்து அவங்க தனித்தனியாக கொட்டி இது பண்ணுவான். இன்னைக்கு காலையில் அடுப்பு ஒத்து வச்சா இன்னைக்கு நைட்டு வரையுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ராசஸ் நடக்கும். நாளை காலில் வந்து மறுபடியும் ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் சுத்தி பண்ணி மறுபடியும் 2 நாள் உங்களுக்கு வந்து சுண்ட காய்ச்சல் நல்லாதான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வரும். அதனால வந்து அங்கே தொடர்ந்து வந்து இதை வந்து அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். 2 நாள் ஆகும். ஒரு சிறப்பு காய்ச்சலுக்கு 2 நாள் ஆகும். கரிசலாங்கண்ணி அடுத்து கரிசலை உங்களுக்கு முடி உதிரலை கேட்கும், நரம்பு வலியை கேட்கும், காயகல்பம். கரிசலாங்கண்ணி வந்து காயகல்பம். இப்போ அந்த மருந்துல வந்து இப்போ லிவர் நல்லா கல்லீரலை சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை கரிசலைக்கு நிறைய பங்கு உண்டு. கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி, ஜாண்டிஸ் அதாவது மஞ்சக்காமலை, சிறுநீரகம் எல்லாமே செயல்படுத்த காயகல்பம் வேலை செய்யக்கூடியது கீழாநெல்லி. கோரைக்கிழங்கு, உடம்புடைய உஷ்ணத்தை குறையக்கூடியது, குடல் அலர்ஜி, குடல் சம்பந்தப்பட்ட அத்தனை வாந்தி பேதி சமநிலைப்படுத்தக்கூடியது கோரைக்கிழங்கு. கோரைக்கிழங்கு
கடுகு ரோஹிணி இருக்கிறதுல அற்புதமான மூலிகை வந்து எல்லா நோய்க்குமே வந்து இது ஒரு அதாவது ஸ்கின் அலர்ஜில இருந்து ஆரம்பிச்சு எல்லா நோய்க்குமே கேட்கக்கூடிய தன்மை, அதாவது பசியின்மை எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய கடுகு ரோஹிணி. ஆமனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல்ல இருந்து குடல் வீக்கம், அதாவது வீக்கம் குறையும், எல்லாத்துக்குமே குறையக்கூடிய ஆமனுக்கு, கல்லீரல் எல்லாத்துக்குமே சரி பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாங் லீவ் சிறப்பில் வந்து இப்போ 6 ஐட்டமும் 4 அண்டாவில் சம அளவு அந்தந்த அண்டாவுக்கு தனித்தனியாக போட்டு இருப்போம். நிலவேம்பு, கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி, கோரைக்கிழங்கு, ஆமணுக்கு, கடுகு ரோஹிணி. பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு காலையில் அடுப்பு பற்ற வச்சது. இப்போ 4 அண்டாவில் சம அளவு அதாவது அண்டாவுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நைட்டு வரையும் இந்த இது வந்து ப்ராசஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்சுட்டு சிம்மில் வச்சுருவோம். அந்த சுண்டை காய்ச்சணும். காய்ச்சினாத்தான் அதோட தன்மை நல்லா இருக்கும். நாளை காலையில் வந்த பிறகு திருப்பி வந்து அதே அடுப்பு பற்ற வச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டு வடிகட்டிட்டு நாளைக்கு ஈவினிங் தான் ஒரு ப்ராசஸ் முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சித்தா ஆயுர்வேத பொருள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தை வந்து நல்லா காய்ச்சி சுண்டை காய்ச்ச மாதிரி அது வீரியத்தன்மை கூடும். அப்போ நம்ம எல்லா மருந்தும் நல்லா வேலை செய்யும். இது விரிவான பதில வந்து இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நான் எல்லா விளக்கம் சொல்கிறேன். வணக்கம். நம்ம கீழ் மன்சூர் பேசுகிறேன். கீழே வந்து நான் உங்களுக்கு நான் காய்ச்சினது அத்தனையுமே அந்த வீடியோவில் காமிச்சிருந்தேன். இப்போ அதோடைய குணங்களை பற்றி இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இப்போ லாங் லீவ் சிறப்பில் வந்து நம்ம அந்த இப்போ சிறப்பு வந்து லாங் லீவ் சிறப்பு காய்ச்சிரும். இப்போ இதில் வந்து 6 வகையான மூலிகைகளை கலக்கிறோம். இந்த 6 வகை மூலிகை என்னென்ன குணங்கள் இருக்குது, அது எதுக்காக யூஸ் ஆகும், அதோட தன்மை என்னன்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு இப்போ நான் விரிவாக அதில் சொல்ல வரேன். இப்போ இதில் கலக்கிறது வந்து நிலவேம்பு, கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி, கோரைக்கிழங்கு, ஆமணக்கு, கடுகு ரோஹிணி. இப்போ இந்த 6 மூலிகைகளும் நம்ம வந்து இதில் வந்து அளவில் வந்து உங்களுக்கு அளவில் சம அளவு போட்டு நம்ம கலந்து நம்ம கொதிக்க வைக்கிறோம். அது கொதிக்க வைக்கிறோம். அதோட இதை பார்த்தீங்க, நீங்கள் அந்த தயார் பண்ணுறதை பார்த்தீங்க. இப்போ இந்த மருந்து என்ன வேலை செய்யும் சொன்னால் நிலவேம்பு பார்த்தீங்கன்னா நிலவேம்பு வந்து அற்புதமான மூலிகை வந்து இப்போ நிலவேம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்லீரலை குணப்படுத்தும், கல்லீரல தன்மையை வந்து பலப்படுத்தும். அதே நேரத்தில் வந்து வைரஸ் காய்ச்சல், அப்போ நாள்பட்ட காய்ச்சல், இப்போ தோல் நோய்கள், இப்போ அந்த தோல் நோய்கள் வர்றதுலாம் தடுப்பு, அரிப்பு, சொறி, சிரங்கா அந்த மாதிரி தோல் நோய்கள் வருது இந்த சரி பண்ணி கொடுக்கும். இப்போ கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா காயகல்பம்னா எப்படின்னா இப்போ வந்து கல்லீரலை பலப்படுத்துறதும் கல்லீரலில் நச்சுத்தன்மையை வெளியேற்றுறதும், ரெண்டாவது நரம்புகளை வலிமை ஊட்டுறதும், இப்போ முடிவுறது அயன் குறைவாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணக்கூடியது கரிசலாங்கண்ணி. இப்போ கீழாநெல்லி 3ஆவதாக சேரப்போது கீழாநெல்லி என்ன ஆகும்னா கீழாநெல்லி மஞ்சக்காமலையும் கேட்கும், சிறுநீரகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய தன்மை கீழாநெல்லிக்கு உண்டு.
ஹைப்ரிடஸ் ஏபி வைரஸை கேட்கக்கூடிய தன்மை கீழநிலைக்கு உண்டு. இப்போ 3வது. அப்போ 4வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோரைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடல் உள்ள புண்ணு அலர்ஜி குடலுடைய தாக்கத்தையும் சரி பண்ணக்கூடியது, உடம்பு வலி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய தன்மை கோரைக்கிழங்கு, நரம்புகளை வலுமூட்டக்கூடியது கோரைக்கிழங்கு இருக்கு. இப்போ 5வது பார்த்தீங்கன்னா ஆமணக்கு இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலச்சிகளை சரி பண்ணி கொடுக்கும், நரம்பு மண்டலத்தை வலியுறுத்த வாதத்தை கேட்கும், வாதம் சம்மந்தப்பட்ட அத்தனையுமே மூட்டுவலி சம்மந்தப்பட்டதையும் கேட்கக்கூடியது ஆமணக்கு இலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா கடுகுரோணி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து அற்புதமான மூலிகை. கடுகுரோணி வேறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்ம கல்லீரல் வந்து சிறிதாக இருக்குனாலும் அதை சம அளவு கொண்டாடும், பெரிதாகனாலும் சரி பண்ணி கொடுக்கும். கல்லீரலுடைய தன்மையை வந்து சரி பண்ணி கொடுக்குறதோடு இல்லாமல் இப்போ வந்து ஜாண்டிஸ் அந்த மாதிரி ஒரு மஞ்சக்காமலை அந்த மாதிரிலாம் கல்லீரலுக்கு கட்டுப்போகிற தன்மையில் வர மாதிரி வாய்ப்பு வந்து உடனே சரி பண்ணி கொடுக்குற தன்மை வந்து கடுகுரோணிக்கு உண்டு. அது வினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியை தூண்டி கொடுக்கும். எதிர்ப்பு சக்தியை தூண்டி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன புண்ணு, ஆறாத புண்ணு, நாள்பட்ட காய்ச்சல், தொடர்ந்து காய்ச்சலாக இருக்குது பாருங்கள், சில பேருக்கு தொடர்ந்து காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த காய்ச்சல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். 2வது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தன்மை நம்ம உடம்புல இப்போ நச்சு கழிவுகள் இப்போ நிறைய மருந்து எடுக்கிறாங்கல்ல, இப்போ இங்கிலீஷ் வந்து நிறைய எடுத்துக்கிறாங்க, லிவரோட தாக்கத்தை ஒரு அளவுக்கு தான் கொண்டு போவோம், அந்த நச்சு கழிவு வெளியேற்றும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சாப்பாடு வகையில் வரும் நச்சுத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, சாப்பாடு நம்ம சாப்பிட்றது நச்சுத்தன்மை, அதை சாப்பாடு தன்மையில் நச்சுத்தன்மையை வெளியேற்றும். ரத்தத்தை சுத்தி பண்ண கொடுக்க தன்மை அந்த கடுகுரோணிக்கு அதிகப்படியான மருத்துவ குணம் வந்து கடுகுரோணிக்கு இருக்குது. இப்போ இந்த 6 வகையான மூலிகையும் சேர்த்து ஒரு சிறப்பாக நம்ம தயார் பண்ணுறோம். இது அனைத்து பேருமே அதாவது ஒரு 10 வயசுலேருந்தே எல்லாருமே சாப்பிடக்கூடிய மருந்து இது. ஏன்னா லிவர் நல்லா வேலை செஞ்சுன்னா மற்ற உறுப்புகள் அத்தனையுமே வேலை செய்ய வைக்க ரொம்ப ஒரு அருமருந்து சொல்லப்போனால். இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ராஜ உறுப்பில் பார்த்தீங்கன்னா லிவர், அதாவது கல்லீரல், அப்புறம் பார்த்தீங்கன்னா நுரையீரல், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம், 4வது பார்த்தீங்கன்னா இருதயம். இப்போ 4மே வந்து ஒரு ராஜ உறுப்புல லிவர் வேலை, அதாவது கல்லீரல் வேலை செஞ்சால் அத்தனை உறுப்புகள் வேலை செய்ய வைக்கும். கல்லீரல் வேலை செய்யலைன்னா மற்ற உறுப்புலாம் செயல்பட குறைய ஆரம்பிக்கும், அவங்களோட தன்மைகள் மாற ஆரம்பிக்கும். அதனால வந்து கல்லீரலுக்கு எந்த நோய்க்கு இருந்தாலும் சேர்த்தேன். இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு செரிமானம் இல்லையா, இந்த டானிக் கொடுக்கணும், இந்த டானிக் கொடுத்துட்டு இன்னொரு டானிக்கு, அதாவது செரிமானத்துக்காக ஒரு டானிக்கு போடுறோம். பார்த்தீங்கன்னா இது பைட்டோசிம் சிறப்பு தயார் பண்ணுறோம். இந்த பைட்டோசிம் என்ன செய்யலாமா, இப்போ இந்த லிவர் டானிக்கு இப்போ சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த லிவர் டானிக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி 20 ml குடிக்கணும். இந்த 20 ml குடிக்கும்போது என்ன ஆகும், இந்த லிவரை நல்லா வேலை செய்யும். சாப்பிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு 20 ml குடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓமம், அசமோதம், சீரகம், சோம்பு, புதினா, ஏலக்காய், வாயுலங்கம், கரிஞ்சீரகம், மாதுளம்பழம், அதிமரம், இப்போ இந்த எல்லாமே வந்து செரிமானத்தை கொடுக்குறது, கபத்தை கேட்கறதும், இப்போ உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா அவங்களை எல்லாத்தையுமே கேட்கக்கூடிய மருந்து இதில் ஒரு மருந்து இருக்குது. இந்த 2 மருந்து எடுக்கும்போது என்ன ஆகும், அவங்களுடைய ஏதாவது நாள்பட்ட அதாவது செரிமானத்தன்மை குறைவாக இருக்குது, ஃபங்க்ஷன் லிவர் ஃபங்க்ஷனே குறைவாக இருக்குது, இல்லை உங்களுக்கு நிறைய வந்து எதிர்ப்பு குறைவாக இருக்குது, சரியாக சாப்பிட முடியல, அந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே ஒரு பயிற்சி வர காரணம் என்னன்னா உங்களுக்கு உள்ள செரிமானத்தன்மை குறைவானால எல்லா பிரச்சனையும். இந்த 2 மருந்து எடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அனைத்து நோயுமே சரியாகும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நம்பலாம் மருந்தில் வந்து நிறைய நாட்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதிகபட்சம் 10 நாள் ரிசல்ட் தெரியும். ஒரு மண்டலத்தில் அவங்க அதாவது அவங்களுக்கே கண்ணால் அறிவாங்க. இப்போ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் இந்த ஒவ்வொரு சிறப்பு குடிக்கிறதுலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இப்போ காலையில் இருந்தால் நைட்டு இருந்தால் 5 நாள் ஒரு சிறப்பு காலியாகும், 5 நாள்லேயே அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும், ஒரு 3 daysல அவங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இந்த மருந்து வேலை செய்யுது. அப்போ அயன் உற்பத்தியான லிவர் நல்லா வேலை செஞ்சாலே கழிவுகளை வெளியேற்றுறது, அயன் உற்பத்தி பண்ணுறது, நச்சுத்தன்மையை வெளியேற்றுறது, உடம்புல இருக்க நச்சுத்தன்மையை வெளியேற்றினாலே அவங்களோட தன்மைகள் மாறி வரும். அப்போ அயன் உற்பத்தி ஆகும். இப்போ இந்த மருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லை, இப்போ செரிமானத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ சேர்க்க போனால் இப்போ வந்து நுரையீரலில் சளி இருக்குது, நுரையீரல் சளியை வெளியே கொண்டாடுறதுன்னா லிவர் வேலை செய்யணும், கண்டிப்பாக லிவர். அந்த டானிக் லிவர் டானிக் கொடுக்காம நான் யாருக்குமே அது கொடுக்க மாட்டோம். இந்த லிவர் டானிக் கொடுத்த போது என்ன செய்யும், சுவாச நிவாரணம் ப்ளஸ்ன்னு ஒரு டானிக்கு நான் போடுறேன், சுவாச நிவாரணம்னு போடுறேன். எல்லாருமே சாப்பிடக்கூடிய தன்மைகள் இதை பார்த்தீங்கன்னா ஆடாவடை, கண்ணங்கத்திரி, தூதுவளை, துளசி, இண்டு, வெள்ளண்டு, மொசமுசுகா, நொச்சி, செந்தட்டி, சீந்தில், சுக்கு, மிளகு, திப்பிலி, தாளிச்சப்பத்திரி, அதிமரம், சித்திரத்தர், லவங்கம், பச்சைக்கரை, நவச்சாரம் இருந்தால். இப்போ ஏன் அதை கொடுக்குறோம், லிவர் வேலை செய்யும்போது உங்களுக்கு நுரையீரல் இருக்க சளியை வெளியே கொண்டு வரும். எந்த மருந்து வெளியே கொண்டாடாது, இப்போ இந்த மருந்து வெளியே கொண்டாடும். வெளியே கொண்டா குழந்தையில அதாவது 6 மாத குழந்தை இருந்தால் கொடுக்கலாம். இது சுவாச நிவாரணம்னு போடுறோம். அதாவது இது வந்து அவங்க சிறப்பு பேஸில் போடுறோம். இதே இன்னொரு கசாயம் பேஸில் போடுறேன்.
கஷாயம் பேசல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இதே மருந்து உள்ளே இருக்குது, கஷாயமாக இருக்கும். இதுலேயும் ஆடாவடை, கண்ணங்கத்திரி, தூதுவளை, துளசி, வெள்ளண்டு, முசுமுசுக்கா, நொச்சி, செந்தட்டி, சீந்தில், சுக்கு, மிளகு, திப்ளி, தாளிச்சப்பத்திரி, அதிமரம், சித்தத்தார், லவங்கம், பச்சைக்கரம், நவச்சாரம், இது என்ன பண்ணால் உள்ள இருக்க சளியாக எடுத்துக்கலாம். இப்போ கொரோனா காலத்துல இது வந்து நாங்கள் ஜென்ரலாகவே கொரோனா காலத்தில் கொடுக்கல, சளி கட்டுன்னு சொன்னாங்கல்ல, அந்த சளியை வெளியே கொண்டாடுறதுக்காக அந்த மருந்து கொடுத்தோம். நிறைய பேருக்கு நல்லா யூஸாக இருந்துச்சு. இன்னைக்கு வரையும் இந்த மருந்து நல்லா அவங்களுக்கு மூச்சுக்குழல் அதாவது ஃப்ரீ பண்ணுறதுக்கு. ஏன் அந்த மருந்துனா லிவர் டானிக் கொடுக்கும்போது தான் அந்த வேலை செய்யுது. லிவர் வேலை செஞ்சுன்னா எல்லா உறுப்புகளும் வேலை செய்ய வைக்கும். இதுக்கு ஏன் அந்த இதெல்லாம் எடுத்து காமிக்கிறோம்னா, இந்த மருந்து லிவருக்கு நீங்கள் கொடுத்து பார்த்துட்டு எந்த மருந்து நான் ஒரு ட்ரீட்மெண்ட் வந்தாங்கன்னா லிவர் சிறப்பு எழுதாமல் நான் கொடுக்க மாட்டேன் யாருக்கும். அவங்க அடுத்து ஒரு 15 நாளே பரவாயில்ல சார்வாங்க. ஏன்னா கழிவுகள் வெளியேறினா மருந்து உள்ளே சேரும். கல்லீரல் வேலை செய்யத்தேன் உங்களுக்கு மற்ற உறுப்புகள் வேலை செய்ய வைக்கும். மற்ற உறுப்புகள் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் ஆவாங்க. எவ்வளவோ கஷ்டங்கள் வருவாங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் வருவாங்க, எல்லாமே வரமுல நான் எதுவுமே இல்லை, அவங்க இங்கே பார்த்துட்டு வருவாங்க, நான் ஒன்றுமே இல்லை, சரிங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன செய்வேன், முதல் லிவர் டானிக் கொடுப்பேன். அப்புறமா அவங்க என்ன டிசீஸ் வராங்க, ஒரு அயன் உற்பத்தி ஆகலையா, அது லிவரை கொடுத்தது அயன் உற்பத்தி ஆகும், ஒரு அயன் சிறப்பு கொடுப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், பெரட்டோன்னு ஒரு சிறப்பு போடுறேன். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், கரிசலை, கிளா நெல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலர்ந்த திராட்சைப்பழம், அது மாதிரி லிக்விட் குளூஸ் எல்லாமே இதில் சேர்க்குறேன். ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்பாங்கள அயன் உற்பத்தி ஆகுது. அயன் உற்பத்தி ஆனால் லிவர் வேலை செஞ்சுன்னா அயன் உற்பத்தி ஆகும். லிவர் வேலை செய்ய நம்ம கொடுக்கணும். அதை லிவரை நல்லா வேலை செஞ்சுட்டாலே மற்ற உறுப்புகளும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ யூட்ரஸ்க்காக வருவாங்க, வெள்ளைப்படுதல் இருக்கும், அவங்களுக்கு மாதவிடாய் கோளாறு இருக்கும், அவங்களுக்கு irregular menses இருக்கும், குழந்தை தங்காமல் இருக்கும், குழந்தை தங்குறதுக்கு அவங்க சில பிரச்சனைகள் இருக்கும். எல்லா பிரச்சனையும் முதல்ல கொடுக்க போகிறது லிவர் டானியை கொடுத்துட்டு, அப்புறம் யூட்ரஸ்க்காக அசோகப்பட்ட, லோத்திரப்பட்ட, சதக்குப்பை, அந்த மாதிரி சில காம்பினேஷனில் டப்பு சில அது கொடுக்கும்ல, அவங்களுக்கு லிவர் கொடுக்கும்ல, லிவர் வேலை செய்யும்ல, அவங்க யூட்ரஸை எல்லா உறுப்பும் வேலை செய்யுது, அருமையாக ரிசல்ட் கிடைக்கும். இந்த லிவர் டானிக் எனக்கு எல்லா பேஷண்ட்டுமே முதல்ல வந்தாங்கன்னா அந்த லிவர் டானிக் கொடுத்து அதை கொடுக்கும்ல, அவங்களுக்கு உடனே உணர முடியுது. ஏன்னா லிவர் வேலை செஞ்சால் மற்ற உறுப்புகள் வேலை செய்ய வைக்கும். எதுக்குமே அது காரணம் கிடையாது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டோனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோனுக்கு இதை லிவர் டானிக் கொடுத்துட்டு டினாஸ்டோன் சிறப்பு போடுறோம். அந்த சிறப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கொடுக்கும்போல இது பார்த்தீங்கன்னா லிவர் டானிக் கொடுத்துட்டு தான் இதையும் கொடுப்பேன். சிறுபிள்ளை, சிறுநெஞ்சில், மாவளப்பட்ட, சரக்கொண்டபுளி, சதாவரி, அசுவந்தா, பசரைக்கீரை, முல்லைச்சாறு, வாழைத்தாள், துத்தி இலை, மூக்கரட்டை, யானஞ்சரி, நீர்முள்ளி, வெங்காரம், படிகாரம், நவச்சாரம், வெடிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே நம்ம யூடியூப்பில் கீழே இன்ட்ரெஸ்ட் விழுப்புரம்னு போட்டிங்கனால யூடியூப்பில் இந்த நம்ம சொல்கிறதெல்லாம் தனியாக ஏற்றிருக்கோம். இப்போ நான் சேர்க்குறேன்னு சொன்னதுனால உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அதில் ஏறி இருக்கும். ஒரு 16-17 வீடியோ இருக்குது, அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் வச்சுங்களேன். இப்போ இது கொடுக்க முடியலன்னா லிவர் வேலை செய்யல, ஆட்டோமேட்டிக்காக பித்தப்பையும் சேர்ந்து வேலை செய்யுது. நாங்கள் பித்தப்பைக்கு என்ன சொல்லுவோம், பித்தப்பை வந்தவங்களுக்கு என்னென்னா கல் கரைன்னு சொல்கிறது அது ரொம்ப சாத்திய குறைவாக இருக்கும், கல் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஆனால் பித்தப்பை உங்களுக்கு செரிமானத்தை நம்ம குறைக்கும், அவங்களுக்கு வலி இருக்கும். அதுக்கு என்ன செய்வோம்னா நாங்கள் கருஞ்சீரகம், ஒரு கால்சோன்னு கேப்சூல் போடுறோம். இந்த லிவர் டானிக்கையும் இந்த பைடஸையும் கொடுப்போம், வேற ஒன்றும் கொடுக்க மாட்டோம். இது ரெண்டும் கொடுத்தாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதாகுது. இந்த ஸ்டோனுக்கும் அதை சேர்த்து கொடுத்துட்றோம். பித்தப்பைகளுக்கு இது 2-3மே கொடுக்குறோம். லிவர் டானிக் கொடுத்து இதை கொடுத்துட்டு பைடஸ் செரிமானத்தை கொடுத்துட்றோம். கால்சோன்னு கருஞ்சீர கேப்சூல், ஒரு கால்சோன்னு திப்பிலி, வெந்தயம், கருவேப்பிலையோ ஒரு கேப்சூல் போடுறோம். அழகாக ஆட்டோமேட்டிக்காக அந்த வலியெல்லாம் குறைஞ்சிருது, அவள் செரிமானம் ஆகுது, நல்லா இருக்குது. ஒரு 8 அம்மருக்கு 10 அம்மருக்குனா ஒரு 2 3 குறையும். நாங்கள் அதுக்கு கன்ஃபார்மாக குறையும்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா கல் வெளியே வரக்கான வாய்ப்புகள் குறைவதில்லை. ஆனால் பித்தப்பையினால் ஏற்படுற நோய்களை பூரா சரி பண்ணும். அவங்களுக்கு செரிமானத்தன்மை, அந்த வலி மற்றதெல்லாம் குறையும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. 1 மாதம் 5 நாள்லேயே உங்களுக்கு மாற்றம் தெரியும். ஏன்னா நீங்கள் கூட்டு மருத்துவமாக கொடுக்கும்போது லிவர் இப்போ பார்த்தா அதுக்கு லிவர் டானிக் கொடுத்தா பண்ண வேண்டியிருக்கு. எந்த மருந்தும் லிவர் டானிக் கொடுக்காம எதுக்குமே நான் கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லாக கிடையாது. அதே மாதிரி ஹார்ட்டில் அடப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 அடப்பு, 3 அடப்பு, 4 அடப்புன்றாங்க. 2 அதாவது இப்போ அவங்களுக்கு புகையிலனாலையும் உருவாகுது, ட்ரிங்க்ஸ்னாலே உருவாகுது, மன அழுத்தத்துலேருந்து உருவாகுது, 4வது சாப்பாடுனாலே உருவாகுது. அவங்க என்ன செய்வாங்க, சார் என்னால் 140 கீழே 100 மேலே 150 160 இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சார் மாடி 2 அடி ஸ்டெப் வச்சாலும் மூச்சு வாங்குது, நடக்க முடியல, எதுவும் பண்ண முடியலன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்வோம், இந்த லிவர் டானிக் கொடுத்த பிறகு லிவர் வேலை செய்யணும், அயன் உற்பத்தி ஆகும். அப்புறம் கார்டியோன்னு டானிக்கை, இஞ்சி பூண்டு கொடம்புளியில் ஒரு டானிக்கை போடுறோம். இஞ்சி பூண்டு கொடம்புளி, இந்த வீடியோ கார்டியோ டானிக்கு தயார் பண்ணது அதில் வீடியோவில் இருக்கும். இப்போ இந்த டானிக் என்ன செய்வோம், இது லிவர் டானிக் காலைல 20 ml, நைட்டு சாப்பாடு மாதிரி கொடுத்துட்டு இந்த டானிக் என்ன கொடுக்கும், 20 ml மருந்து, 1 டம்ளர் வெந்நீர்,
டீ மாதிரி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. சாப்பிட்ட பிறகு காலை வெறுவத்தை சாப்பிட இஞ்சி பூண்டு குடம்புல இருக்கனால அதை வந்து என்ன புளிப்புத்தன்மை ஹார்ட் அதை வந்து ஹார்டான, அதாவது இஞ்சி பூண்டு எரிச்சல் தன்மை இருக்கனால உங்களுக்கு வெறுவத்தை சாப்பிட்டா எரிச்சல் வந்துடுன்றக்காக நாங்கள் சாப்பிட்ட பிறகு டீ மாதிரி, அதாவது உமிழ்நீரோட குடிச்சு சப்பி சாப்பிட சொல்லுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக் இதோட ஒரு துணை மருந்து கொடுப்போம், வேற ஒன்றும் கிடையாது. ப்ரெஷருக்காக, ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் சருபகந்தா மருதம், அதாவது சருபகந்தா மருதம்பட்டை குரோசினோமம் வெந்தாமரை சீரகம் வெடிப்பு சிரிங்கி இதில் தான் கொடுக்குறோம். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சருபகந்தா வந்து வேறு தான் கொடுக்கணும், சருபகந்தா வேறு தான் கொடுக்கணும். இது கொடுக்க என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக 160 180 இருந்தால் கூட செத்தேன். இந்த டானிக் உங்களை இப்போ ஒரு இங்கிலீஷ் வந்து ஆஸ்பிரின் டேப்லெட் என்ன வேலை செய்யும்னா உள்ளே போய் ரத்தத்தை தின்னாக்கும், கொழுப்பை கரைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மருந்து போய் உள்ள கொழுப்பை கரைக்கும். உறுதியாக நான் நிறையா பேர் கொடுத்து எல்லாரும் சக்ஸஸ் பண்ணாதான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து 150 120 இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு நடந்தால் மூச்சு வாங்குது 2 அடுப்பு 3 அடுப்புனா ஒன்றுமே இல்லை. ஒரு மண்டலம் அதிகபட்சம் 15 நாள் ரிசல்ட் தெரியும். பரவாயில்ல கொஞ்சம் மூச்சு குறைஞ்சி சார், கொஞ்சம் பிபி குறைஞ்சி சார்னு சொல்லுவீங்க. 15 நாளில் உங்களுக்கு எல்லா மாற்றமும் தெரியும். இப்போ கொடுக்கும்போது இந்த லிவர் டானிக் கொடுத்து என்ன செய்வோம், இந்த ஸ்டோன் டானிக்கும் அதில் சேர்த்து கொடுப்போம். அவங்களுக்கு செரிமான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஹார்ட்டில் இருக்கவங்களுக்கு செரிமான பிரச்சனை, நெஞ்சு எரியிற மாதிரி இருக்கும். என்ன செய்வோம், லிவர் டானிக்கையும் இந்த ஸ்டோன் டானிக்கையும் சாப்பாடு முடியும். இது என்ன ஆகும்னா கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். கிட்னியை ஃபங்க்ஷன் பண்ணப்போல என்ன ஆகும், அந்த யூரின் டேக்கில் ஃப்ரீ ஆகும்னா அவங்களுக்கு ப்ரெஷர் குறையும். இது லிவர் டானிக். லிவர் குடிக்கும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு லிவர் நல்லா வேலை செஞ்சு அவங்களோட இது சாப்பிட்ட பிறகு இதை கொடுத்துட்டு அப்புறமா இது சாப்பிட்டோன்னே இதை குடிக்க சொல்லுவோம். ஏன்னா அவங்க செரிமானத்தனம் ஆகிட்டாலே அவங்களுக்கு நெஞ்சரிச்ச குறையும்ல. ஓமம் அசமாதம் சீரகம் சோம்பு புதினா. இப்போ கூட்டு மருந்து எதுக்கு எடுத்தாலும் பாருங்கள் லிவர் டானிக்கை சொல்கிறேன். லிவர் டானிக்கில் அவ்வளோ மகத்துவமான மருந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து கல்லீரலில் வந்து புதுப்பிக்க தன்மை இருக்கிறதுனால கல்லீரல் செல்லவே புதுப்பிக்கும். அப்போ செல்லு வந்து டேமேஜ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அந்த செல்லை வந்து புதுப்பிக்க தன்மை இந்த கடுகுரோனிக்கு நிலவேம்புக்கு இருக்குது. நிலவேம்பு பார்த்தீங்கன்னா எல்லா பாக்டீரியா வைரஸ் தொடர்ந்து காய்ச்சல் வருது, தொடர்ந்து உடம்புல அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. இது சாப்பிடும் இல்லாமல் எல்லாத்தையுமே அந்த நோயோட எதிர்ப்பு சக்தியை நிலவேம்பு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காலத்தில் இப்போ இந்த கொரோனாத்தில் நிலவேம்பு குடிநீர் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான மருந்து. 64 வகை மூலிகை, 64 வகை ஜுரத்தையே கேட்கக்கூடிய நிலவேம்பு குடிநீர். நிலவேம்பு பற்படங்க விளாமிச்சர் வெட்டிவேர் பொய்ப்புடல் சுக்கு மிளகு திப்பிலி அதாவது சந்தனச்சிராய் எல்லாமே அதில். சந்தனச்சிராய்க்கு பதில் என்ன மலை நின்னாடி போடுறேன். ஏன்னா சந்தனச்சிராய் வந்து அடிக்கடி நம்ம இது கேட்டு வாங்க முடியல, சிலத்தை கிடைக்கும், லைசன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஆனால் நான் மலை நின்னாடி போகிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மருந்து சேர்க்குறேன், நிலவும் குடிநீர் வரம்புல விஷ்ணுகந்தி எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். விடாத காய்ச்சல் வெரைட்டி பிடிக்கும் விஷ்ணுகந்தி. இப்போ நம்ம ஒவ்வொரு அனுபவத்துலையும் நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து மக்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணலாம். இப்போ ஏன் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணோம்னா மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. சித்தா ஆயுர்வேதெல்லாம் நிறைய குணப்படுத்த மருந்து வந்திருக்குன்னு சொல்லி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ யூடியூப்ல நிறையா வந்தது. இப்போ நீங்கள் வந்து என்ன, இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அட்வைஸா, சார் இதை வாங்கி செய்யுங்க, இந்த இது வாங்கினா போதும், இந்த மூலிகை எப்படிங்கன்னா யார் ஒரு காலத்தில் இன்னைக்கு வாங்கி செய்யக்கூடிய வாய்ப்பில் இருக்காங்க? நாங்களே தேடி பிடிச்சி சேர்த்து பாரு பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு தடவை காய்ச்சினா 10,000 பாட்டில் காய்ச்சிடலாம், பாருங்க அண்டா 10 எத்தனை ரெண்டா வச்சுக்க, அப்போ சேர்த்து காய்ச்சவங்களே இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எளிதில் வந்து அதை வந்து தொடர்ந்து எடுக்கணும், தொடர்ந்து செய்யணும்னா இந்த மாதிரி கம்பெனி நம்ம மாதிரி கொடுத்து லைசன்ஸோடு உள்ளது. இப்போ வந்து ஜிஎன்பி எல்லாம் வாங்கி லைசன்ஸோடு உள்ளது மருந்து கம்பெனி. இப்போ நம்ம கொடுக்கவும்ல உங்களுக்கு அதை ஈஸியாக வாங்கிக்க முடியும். இப்போ வந்து சிறப்பு பார்த்தீங்கன்னா நம்ப விலையும் கிடையாது. இவ்வளோ மருந்து போட்டு இவ்வளவு 150 ரூபா தான். 2 சிறப்பு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஃப்ரீயாக கொடுப்போம். 4 சிறப்பு கொடுத்தா இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீயாக கொடுப்போம் கொரியர். ஏன்னா ஒரு மினிமம் சார்ஜிங் 50 ரூபா 60 ரூபா ஆகுது, அது நம்மளால் கொடுக்க முடியும். இந்தியா ஃபுல்லாக விடுவோம் 150 ரூபாய்க்கு மேலே ஆகும். அதனால 4 சிறப்பு கேட்போம். ஏன்னா நம்ம மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற நோக்கத்தில் தான் இப்போ எல்லா இடத்துலையும் இந்தியா ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக தான் டெலிவரி பண்ணுறோம். சொல்லிடுவோம் ஒன்று குறைஞ்சபட்சம் 4 வாங்கணும். ஒரு தடவை வாங்கினோம் மறு தடவை கண்டிப்பாக அவங்க கேட்டு வாங்குறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது நீங்கள் ஒன்றும் வீடியோவும் பார்த்துக்கலாம். இப்போ அந்த மருந்து நம்ம செய்கிற விதத்துன்னு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு வீடியோ நான் ஏற்றி அனுப்புவோம். இப்போ சுகருக்காக மற்ற எல்லா மருந்தும் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்தணும், மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். அந்த மாதிரி எங்களுடைய வாய்ப்பு இணையதளம் இது ஒரு வாய்ப்பாக கிடைக்குது. பெரிய பொக்கிஷமாக எங்களுக்கு கிடச்சிருக்கு. நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். இப்போ இணையதளம் வந்து எங்களுக்கு உங்களை சேர்க்கறதுக்கு, அதாவது ஒரு ஃபாரினில் இருக்க கூட நம்மளை அறியறதுக்கு, ஒரு மூலமுடுக்கில் இருக்கவங்களுக்கு கூட அறியறதுக்கு இணையதளம் ரொம்ப ஒரு இந்த காலகட்டத்தில் இணையதளம் இருந்ததுனால இந்த உங்கள் முன்னாடி நான் பேசி இதை வெளியே கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகளை இணையதளம் எங்களுக்கு ஒரு பெரிய பங்காற்றி கொண்டு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஒரு நன்றியோடு சொல்லக்கூடிய விஷயம் இணையதளத்துக்கு சொல்லணும். இல்லாட்டி நம்மளுக்கு உங்களை சந்திக்கவோ இதை வெளியே கொண்டாடவோ எங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் குறைவு தான். இப்போ எல்லாருமே டிவியில் முதல்ல ஆடு கொடுத்தோம், அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. எல்லாம் கேபிள் டிவியில் வந்ததுனால இப்போ இணையதளம் வந்து எங்களுக்கு எல்லார் கையிலையும் செல்லு இருக்குது. எல்லார் கையிலையும் இருக்கனால அவங்க எல்லாத்துலேயும்
இப்போ நம்ம ஸ்டோனுக்காக மருந்து போட்டோம், ரொம்ப ரீச் நல்லா இந்தியா ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு, நிறையா போய்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 100லேருந்து 200 டாப்பா பாட்டில் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கார்டியோவுக்கு போட்டுட்டோம், தனியாகவே போட்டோம், அதுவும் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒன்றுமில்லை. இப்போ அடுத்து எங்களுக்கு ஒரு முந்துல தூண்டுதலாக இருக்குது. ஏன்னா அடுத்து எல்லாம் பண்ணலாம், மக்களுக்கு போய் சேரலாம், இது நல்லா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய, அதாவது அவங்களுடைய எங்கேஜில் தான் அடுத்த ஸ்டெப் நாங்கள் எடுக்கிறோம். முதல்ல ஒரு போட்டு பார்ப்போம்னு சொன்னதில் நம்ம ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு. அவன் கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, வாங்கினவங்க டக்குன்னு மறுபடியும் வாங்குறாங்க. அதனால் நம்மளுக்கு இதாக இருக்குது. அப்போ எல்லா மருந்தும் நம்ம சொல்லலாம், இதை மாதிரி எடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா இப்போ நீங்கள் லிவருக்குன்னு வீடியோவில் நம்ம கேட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு இந்த நான் பேசுகிறது உங்களுக்கு அப்படி லிங்க் ஆகும். அதனால் எல்லா மருந்துகளுமே நம்ம தரமான முறையில் தயார் பண்ணுறோம். நம்ம எல்லாமே சுத்தி பண்ணி முறையாக செய்கிறோம், மக்களுக்கு சேவை மனப்பான்மையோடு செய்கிறோம். அதை மெயின். அதாவது நம்ம சம்பாத்தியம் மினிமம் இருக்குது, இல்லாமல் நம்ம தொழில் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு போய் சேர்ற மருந்து அவங்க குணமாகணும். 15 நாளே நீங்கள் ஒரு இப்போ ஒரு பைல்ஸ் பேஷண்ட் இருக்காங்க, பைல்ஸாக இருக்கீங்க, அவங்களுக்கு இந்த 2 டானிக்கே போதும். இந்த லிவர் டானிக்கையும் அந்த 5 டேஸுமே போதும். 5 டேஸ் ரிசல்ட் தர ஆரம்பிக்கும். செரிமானம் மோஷன் ஃப்ரீயாகும், அயன் உற்பத்தி ஆகும், உடம்புல எல்லா கழிவுகள் வெளியே தான் உங்களுக்கு பைல்ஸ் எங்கே இருக்குது, அது ஒரு காரணம். இந்த லிவர் டானிக் கூட சந்தனா சிறப்புன்னு ஒன்று கொடுக்குறோம், அது உடம்பு குளிர்ச்சி பண்ணி கொடுக்கும். 2வது கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிக்கும், பைல்ஸ் வராமல் தடுக்கும். இப்போ அவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ லேடிஸே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுது அதிகமாக இருக்கும், அரிப்பு அதிகமாக இருக்கும், உடம்பு அதாவது சூடாக யூரின் போகும். இது இந்த லிவர் டானிக் இது கொடுத்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அப்போ எதுக்காக இருந்தாலும் செத்தேன் லிவர் டானிக்கை சொல்கிற மாதிரிங்க. அப்போ லிவர் நம்ம வேலை செய்ய முடியல, உள்ளே எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது, அதாவது சுறுசுறுப்பு உருவாக்குது, கல்லீரலில் வேலை செய்ய வைக்கிறது. கல்லீரல் வேலை செய்கிறதுனால என்ன ஆகுது, நுரையீரல் வேலை செய்யுது, ஹார்ட் வேலை செய்யுது, கிட்னி வேலை செய்யுது. அப்போ 4 உறுப்பு வேலை செய்ய முடியல, என்ன ஆகும், அந்த தன்மையை, நோயோட தன்மையை குறைச்சிடும். என்ன மாதிரி நோயாக இருந்தாலும் சேர்த்தான். இப்போ சில பேர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு கேன்சர் பேஷண்ட்டே வச்சுக்கோங்களேன். கேன்சர் பேஷண்ட் என்ன ஆகும், அவங்களுக்கு லிவர் வேலை செய்ய தடுக்கும், உடம்பு சூடாகும், அவங்களோட தன்மையில் குறையும்போது அவங்களுக்கு அந்த செல்கள் அதிகப்படுத்தும். நாங்கள் இப்போ வர்றவங்கள்ட்ட என்ன சொல்லுவோம், கேன்சர்னா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை, லிவர் டானிக் மெயினாக கொடுப்பேன். அதோட என்ன செய்வேன், இந்த சந்தன சிறப்பு உடம்பு குளிர்ச்சிக்காக கொடுப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைட்டோசியம் கொடுப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பாயா கொடுப்பேன். மெயினாக பப்பாயா உடம்புல பப்பாளி இலையில் பப்பாயா உடம்புல பிளேட்டட் ஏற்றி கொடுத்து உடம்புல எதிர்த்து கொடுக்கும். அந்த எதிர்த்து கொடுக்கும்போது நாளும் போய் வேலை செய்யணும்னு ஆகுது, அவங்களுடைய தாக்கத்தை செல்லை அதிகப்படுத்தாமல் அழிக்குது. இப்போ அதோடு கொடுக்கவங்க என்ன செய்கிறோம், வேற ஒன்றும் கொடுக்கல, இதை கொடுத்துட்டு கார்டியோ டானிக், பிளட் சர்க்குலேஷனாக இந்த கார்டியோ கொடுக்குன்னு கொடுத்துருக்கேன். நிறைய பேர் இந்த கட்டிலாம் கரைஞ்சிருக்கு. இப்போ அதே நேரத்தில் அவங்களுக்கு கேப்சூல் என்ன கொடுக்க போகிறேன்னா, சாப்பாடு முன்னாடி 2 விதமான கேப்சூல் கொடுப்பேன். ஒரு கரிஞ்சீரகம், ஒரு நித்திய கல்யாணி. அப்புறம் சாப்பிட்ட பிறகு ஒன்று கொடுப்போம், சித்திரை மூலம், கட்டி மாதிரி இருந்தால் கலர்ச்சிக்காய் கேப்சூல். இந்த மாதிரி கொடுக்கல என்ன ஆகுது, அவங்களோட தன்மையை அதாவது குணப்படுத்த முடியலன்னாலும் அவங்கள ஒரு 5 வருஷத்தில் 2 வருஷத்தில் ஒரு 10 வருஷம் அப்படியே அவங்கள உயிர் வாழ வைக்க முடியும். ஒரு ஆயுஷ்னு ஒரு கேப்சூல் போடுறோம். அந்த கேப்சூல் பார்த்தீங்கன்னா அது உடலில் நல்ல எதிர்த்து கிடைக்குது. ஒரு டாக்டர் கூட சொன்னார், நல்லா கட்டிலாம் கரைஞ்சிருக்குங்க, நல்லா இருக்குன்னு சொன்னார். அதாவது அசுவந்தா அதிமதுரம் குடிச்சு அதாவது சீந்தல் குடி, பப்பாயா இதுதான் போட்டு அதை கொடுக்குறோம். இப்போ அந்த கேப்சூல் சேர்த்து கொடுக்கல, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே நான் ஓப்பனாக சொல்லுவோம். இப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னா அவங்களே வீட்டில் இருந்து கூட அவங்க செஞ்சுக்கலாம். இப்போ எதாக இருந்தாலும் ஒரு வைத்தியர் கூட எடுத்து செஞ்சுக்கலாம். செய்ய முடியல என்கிட்ட வரீங்களா, எங்களால் முடிஞ்ச உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவோம். ஏன்னா நீங்கள் அப்போத்தான் இந்த இப்போ எல்லா மக்களும் போய் சேரும், நாங்களே விற்க முடியாது. உங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்கும், அதாவது ஹோல்சேல் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு தருவோம். யார் எங்கே கேட்டாலும் கொடுப்போம். ஏன்னா இது கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரணும் நோக்கத்தில் நம்ம இந்த மருந்தை தயார் பண்ணுற ஒழிஞ்சு இப்போ நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்போ தயார் பண்ணது ஏன் ஒரு வீடியோ எடுத்து போடுறோம், முடிஞ்சால் நீங்களும் தயார் பண்ணி கொடுங்க. ஏன்னா எங்களால் முடியாத விஷயத்தை எங்கேயா இருக்கீங்க, எங்களோட கான்டாக்ட் பண்ண இடத்துல இருக்கு, எங்கள் இடத்துல கிடைக்குது, தயார் பண்ணிக்கலாம். மக்கள் சேவையில் நம்ம 4 பேரும் அதை எல்லோரும் பயன்படுத்தணும். இப்போ இதுவுமே தெரியாமல் இருக்கனால எதுவும் தெரியாமல் போகுது. இப்போ இந்த மருத்துவத்தை நீங்கள் போய் இப்போ நான் சொல்கிற 6 மூலிகையுமே நெட்டில் போய் பாருங்கள். அதில் நெட்டில் பார்த்தாலே ஒரு டேட்டா எடுத்துகிட்டே நீ பாருங்கள், அப்போ என்னென்ன வேலை செய்யணும் உங்களுக்கே தெரியும். நம்ம சும்மாலாம் அதுவும் செய்ய முடியாது. இப்போ யாரையும் ஏமாற்றக்கூடிய வாய்ப்புலாம் கிடையாது. எல்லாமே கம்ப்யூட்டர் காலமாகிடுச்சு. எல்லாமே ஒரு உறுதியான முறையில் எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த மருந்து என்ன வேலை செய்யும், அதை மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையை கொண்டாந்தாத்தான் மக்களுக்கு போய் சேருன்றக்காக பல எதிர்ப்புக்கும் மீறி நாங்கள் வெளிப்படைத்தன்மையை கொண்டாடுற காரணம் என்னென்னா, மக்கள் குணமாகி அவங்களோட சந்தோஷம்தான் எங்களோட வளர்ச்சியை. ஏன்னா ஒரு மருத்துவத்தை இறைவன் எங்களுக்கு
இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. அந்த மருத்துவத்தை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு, நம்மவும் பெருசாக பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போகணுன்றது முயற்சி பண்ணுறோம். அது நீங்களாக உங்கள் மக்களை நீங்கள் ஆதரவோடு நாங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். நீங்கள் அதுக்கு உறுதுணையாக இருந்து டாக்டர்ஸ்க்காக இருந்தவங்கள யாராக இருந்தாலும் ஏதாவது நான் குறைவாக பேசியிருந்தா கூட அது ஒரு பெருசாக எடுத்துக்காமல் மன்னித்து இந்த வீடியோ வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இதை எல்லா மக்களும் யூஸ் பண்ணாங்கன்னா வர்ற நோய்களிலிருந்து காப்பாற்றப்படலாம், வர்ற நோயையும் சரி பண்ணலாம். அதுக்கான மருந்து நிறைய பேர் கொடுத்து பார்த்துருக்கோம், ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் ஒரு 2 பாட்டில் வாங்கினா கூட எங்கே இருந்தாலும் இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கன்சல்டேஷன் 500 வாங்குறாங்க, 2 பாட்டிலாம் கொரியர் ஃப்ரீயாக அனுப்புவோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எல்லா மக்களுக்கும் கொஞ்சம் இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எங்களால் ஷேர் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 10 பேர் பண்ண முடியல, எல்லாருக்கும் போய் சேரும். எல்லாத்துக்கும் மருந்து இப்போ இந்த லிவர் டானிக் காமிச்சிருக்கோம், அடுத்து பைட்டேஷன் காய்ச்சதான் காமிப்பேன். ஒரு டப்பு சிறப்பு எல்லா சிறப்பு காய்ச்சதையும் கண்டிப்பாக வீடியோவில் ஏற்றிடுவேன். இப்போ லிவருக்கு காய்ச்சினதை காமிச்சவங்க ஏன் பேசுகிறேன்னா, லிவர் டானிக்கை எல்லா டானிக்கை கூடயும் சேர்த்து கொடுக்குற மருந்து. நான் அன்றைக்கி ஒரு 10 கேஸ் பார்க்குறேன்னா அன்றைக்கி லிவர் டானிக் எழுதாத கேஸே கிடையாது. லிவர் டானிக் கொடுப்பேன். அவங்க கேட்பாங்க, என்ன சார் எல்லாத்துக்கும் ஒரு வீட்டில் 4 இருந்தாலும் லிவர் டானிக் கொடுப்பேன், பப்பையா கொடுப்பேன், பைட்டேஷன் கொடுப்பேன். அவங்க டிசீஸ் ஒருத்தர் சளின்னு வராங்களா சுவாசன ப்ளஸ் கொடுப்பேன். இப்போ வந்து அவங்களுக்கு யூட்ரஸ்க்காக வராங்க டப்பு சிரப் கொடுப்பேன். இப்படி அவங்களுக்கு ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு டானிக்கை மட்டும் மாறு ஒழிஞ்சு லிவர் டானிக்கை எல்லாத்துக்கும் கொடுப்பேன். அப்போ அடுத்த வரையில் பரவாயில்ல, 5 நாள் வரையில் அவங்க சொல்லுவாங்க பரவாயில்லைங்க, ஏதோ ஒரு வேலை பரவாயில்லன்னு. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு பேஷண்ட் அவங்களுக்கு நோயத்தையும் சொல்ல தெரியும், அந்த மருந்து என்ன வேலை செய்யுன்னு சொல்லி சில பேர் தான் கணிப்பாங்க, சில பேர் கணிக்க தெரியாது. அந்த மாதிரி கொடுக்கவங்கள இப்போ சரியாக பசியை சாப்பிடலன்றா அடுத்த வரையில் 5 நாளே சாப்பிடுவாங்க. அப்போ வந்து அவங்களுடைய விஷயத்தை வந்து நம்ம சரி பண்ண முடியுது. இப்போ ஒரு மருந்து, அதாவது செரிமானத்துக்காக ஒரு மருந்து ஒரு பவுடரில் போட்டிருக்கேன். இந்த லாங்லேயும் பைட்டஸையும் கொடுத்துட்டு ஓமம், அதாவது கடுக்கால் நெல்லிக்காய் தாண்டிக்காய் நிலவாக ஓமம் அதிமரம் நைட்டில் ஒரு வெந்நில குடிங்கன்னு சொல்லுவேன். அருமையாக போகுது, அருமையாக இருக்கு. அவங்க ஒருத்தர் வந்து ஒரு ஆரம்பி சித்தா டாக்டர் தான். அவர் வந்து சார் நல்ல தூக்கம் வருதுன்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு மோஷன் ஃப்ரீயானா நல்லா தூக்கம் வருது. ஒவ்வொருத்தரும் ஒரு அனுபவத்தை சொல்கிறாங்க. அப்போ கேஸ்ட்ரம் நல்லா போகுதுன்னு சொல்கிறேன். நான் 100 கிராம் 150 ரூபா தான் இப்போ எந்த கடவுள்னாலும் கொடுப்போம். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 15 நாள் மருந்து வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து 15 நாளைக்கு மருந்து வாங்கினீங்கன்னா லிவர் டானிக்கை வந்து 3 டானிக்கு வரும், 5 நாளைக்கு ஒரு டானிக்கணும். பைட்டஸையும் 3 டானிக்கு வரும், பவுர் ஒரு 1000 ரூபா தான். அந்த 15 நாளே மாற்றம், எவ்வளோ மாற்றம் அடைஞ்சுவீங்க. உங்களுக்கு அந்த உணர்வீங்க, உறுதியாக உணர்வீங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது அந்த கிளீன் ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்து எங்களை மக்கள் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆதரவு தொடர்ந்து உங்களிருந்து வரணும்னு எதிர்பார்க்குறேன். நாங்களும் எங்களுடைய கடமையிலேருந்து நாங்கள் கரெக்டான மூலிகையை சேர்த்து கரெக்டாக உங்களுக்கு கொடுக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டி நாங்கள் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். கொழுப்பு படிந்த கல்லீரலா, அடிக்கடி ஏற்படும் அஜீரணமா, அல்லது மதுவினால் கல்லீரல் சோர்ந்து போய்விட்டதா, இரத்த சோகையா? கவலை வேண்டாம். நிலவேம்பு, கீழா நெல்லி, கடுகு ரோகிணி, கோரைக்கிழங்கு, ஆமணுக்கு மற்றும் கரிசாலை ஆகிய மூலிகைகளை கொண்டு அரசு அங்கீகாரத்துடன் அதிகபட்ச கல்லீரல் ஆரோக்கியத்திற்காக ஹீலிங் ட்ரக்ஸின் லாங் லீவ் சிரப். இதன் மூலம் கல்லீரல் கொழுப்பை கரைக்கும், மஞ்சள் காமாலை பாதிப்புகளை நீக்கும், பசியின்மை மற்றும் கல்லீரல் வீக்கத்தை சரி செய்யும். மது அருந்துவதால் கல்லீரல் மெல்ல மெல்ல அழுகத் தொடங்குகிறது. இது அஜீரணத்தில் தொடங்கி மஞ்சள் காமாலை வழியாக கல்லீரல் சுருக்கத்தில் முடிகிறது. லாங் லிவ் சிரப் இது ஒரு கல்லீரல் மீட்பு டானிக். அழிந்த கல்லீரல் செல்களை மீண்டும் வளர்க்கும், எதிர்காலத்தில் கல்லீரல் பாதிப்படையாமல் தடுக்கும். கல்லீரல் பாதிப்பினால் பசியின்மை, இரத்த சோகை, அஜீரண கோளாறுகள், மலச்சிக்கல் போன்ற பாதிப்புகள், கை கால்கள் வீக்கம், தோல் நோய்கள், கண்கள் பாதிப்படைதல், மேலும் இரத்தத்தில் நச்சுத்தன்மை ஏற்பட்டு உடலில் உள்ள முக்கிய உறுப்புகள் பாதிப்படைகின்றன. இரத்த உற்பத்தியும் குறைகிறது. உடலில் வலிகள் மற்றும் தளர்ச்சி போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. கவலை வேண்டாம். உங்களுக்காக லாங் லிவ் சிரப் 1 மண்டலம் எடுத்துக்கொள்ளும் போது உங்கள் கல்லீரலை மீண்டும் பழைய நிலைக்கு ஆரோக்கியமாக திரும்ப செய்கிறது. முற்றிலும் இயற்கை மூலிகைகளின் கலவை, பக்க விளைவுகள் அற்றது. மேலும் இதனுடன் ஹீலிங் ட்ரக்ஸின் வைட்டோசைம் ஜீரண சிரப் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது அனைத்து விதமான ஜீரண கோளாறுகள், மலச்சிக்கல், பசியின்மை போன்ற நோய்களும் குணமாகும். 200 ml ரூபாய் 150 மட்டுமே.
மருந்துகள் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். கொரியர் சார்ஜ் இலவசம். விழுப்புரத்தில் மருத்துவரை சந்திக்க டாக்டர் வி கண்ணன் எம்டி சித்தா மற்றும் பரம்பரை சித்த வைத்தியர் ஜே மன்சூர் அவர்கள் தினமும் காலை 10 மணி முதல் ஜே சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனை நம்பர் 354 சுதாகர் நகர் புதிய பேருந்து நிலையம் அருகில் விழுப்புரம். தொடர்புக்கு 9514036544 மற்றும் 9443691635. எங்களது கிளைகள் விருத்தாச்சலம், கள்ளக்குறிச்சி, திருவெண்ணைநல்லூர், மால்லபுரம், காட்டுக்கூடலூர்,